தத்தஜனு தத்தஜனு தகதிம் தத்தஜனு தத்தஜனு தாம் 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 தத்தஜனு தீம் தத்தஜனு தகதிம் தத்தஜனு தீம் தத்தஜனு தாம் தத்தஜனு தீம் தத்தஜனு தகதிம் தத்தஜனு தீம் தத்தஜனு தாம் தத்தஜனு தகதிம் தத்தஜனு தார்கிதம் தரகிதம் தலாங்கம் தகதிம் தாம் தத்தஜனு தீம் தத்தஜ தார்கிதம் தரகிதம் தலாங்கம் தகதிம் தாம் தத்தஜனு தீம் தத்தஜ தார்கிதம் தரகிதம் தலாங்கம் தகதிம் தார்கிதம் தரகிதம் தலாங்கம் தகதிம் நல்வரவு அன்பு குழந்தைகளே, நீங்கள் இதுவரை கண்டிராத கதையுடன் மீண்டும் உங்கள் பங்கஜம் பாட்டி வந்திருக்கிறேன். இது ஒரு பழமையான கதை. இந்த அதிசயத்தக்க உலகம் எப்படி உருவாகியது என்பதை தெரிந்து கொள்ள உங்களுக்கு ஆர்வமாக இருக்கிறதல்லவா? அந்த நீலவானம், மின்னும் நட்சத்திரங்கள், பிரகாசிக்கும் சூரியன், குளிர்ச்சியான நிலவு, ஆழ்ந்த மகா சமுத்திரங்கள், பிரகாசிக்கும் ஒளிக்கதிர்கள், பலவிதமான வண்ணங்களுடன் மீன்கள், பிரமிப்பூட்டும் மிருகங்கள், இலையுதிர் காலங்கள், வசந்த காலங்கள், எரிமலைகள், இன்னும் பல. குழந்தைகளே, நோவாவின் பேழை என்ற புதிய கதையினை சுவாரஸ்யமான காட்சிகளுடன் இருக்கும் அந்த உயிர் பெற்றுள்ள கதையை நாம் காணச் செல்வோம். இதுவே முதன்முதலாக உயிர் பெற்று வந்துள்ள கதையாகும். பைபிளை பொறுத்தவரை நோவாவின் பேழை என்பது ஒரு கப்பல் என்றும் அது கடவுளின் கட்டளையினால் செய்யப்பட்டது என்றும், நோவாவும் அவர் குடும்பமும் மற்றும் சில ஜீவராசிகளையும் ஜலப்பிரளயத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக செய்யப்பட்டது என்று கூறப்படுகிறது. நோவா கடவுளினால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு உன்னதமான மனிதர். அவர் தன்னுடைய புனிதத்தன்மையால் இவ்வுலகை அதன் அழிவிலிருந்து காப்பாற்றினார். நோவா கள்ளங்கபடமற்ற, குறை கூற இயலாத மனிதர். இந்த உலகின் அனைத்து ஜீவராசிகள் உருவாக முற்றிலும் காரணமானவர். ஆதாம், ஏவாள் இவர்களே நமது மூத்த பெற்றோர்கள் என்று அனைத்து பிறப்புகளும் மட்டுமல்ல, புனித பைபிளும் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. ஆனால் எங்கிருந்து நோவா வந்தார்? மனித பிறப்பு விருத்தியாவதில் அவரின் முக்கிய பங்கு என்ன? ஒரு தனி நபரான அவருக்கு கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்று சாதனை படைத்து உலகை திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு வர அவரால் எப்படி முடிந்தது? மனிதன் எப்படி உலகில் தோன்றினான் என்ற ரகசியத்தை, இந்த வியக்க வைக்கும் உண்மையை இந்த காட்சிகள் மூலம் காணச் செல்வோம். கடவுளின் மிக கோபத்திற்கு என்ன காரணம்? நோவா கடவுளின் தண்டனைக்காக காத்திருந்து அதை பெற்று மீண்டும் உயிருடன் எப்படி பூமிக்கு வந்தார்? இதுவே மனிதன் என்னும் கூற்றை பற்றி அறிய முதல் மற்றும் அனைத்திற்கும் முந்திய உண்மை சித்திரம். கடவுள் ஆகாயம் மற்றும் பூமியை பிறப்பித்தார். பூமி உருவமற்று அகலமாக மட்டும் காணப்பட்டது. எங்கு பார்த்தாலும் இருள் மட்டுமே சூழ்ந்திருந்தது. ஆங்காங்கே வெளிச்சம் தோன்றட்டும். கடவுள் வெளிச்சத்தை இருளிலிருந்து பிரித்தெடுத்து வெளிச்சம் தோன்றும் நேரம் பகல் என்றும், இருட்டு சூழும் நேரம் இரவு என்றும் பிரித்தார். அதேபோன்று காலை மற்றும் மாலையையும் பிரித்தார். நிலங்களை சூழ்ந்து கடல்கள் இருக்கட்டும் என்று எண்ணினார்.
கடவுள் நிரந்தரமான ஆகாயத்தை அழைத்தார். வறண்ட நிலப்பரப்பு தோன்றியது. அந்த வறண்ட நிலங்களை கடவுள் பூமி என்று அழைத்தார். பூமியில் புல் மற்றும் சிறு செடிகள் வளரட்டும். அந்த செடியின் மூலம் விதைகள் கிடைக்கட்டும். பழ மரங்கள் மூலம் பழ வகைகள் கிடைக்கட்டும். எங்கும் பசுமையாக காட்சியளிக்கட்டும். மனதை கவரும் மலர்களும் மலரட்டும். பழங்கள், விதைகள் மற்றும் பலதரப்பட்ட பறவைகள் அனைத்தையும் உருவாக்கினார். அனைத்தும் அவர் விரும்பியவாறே உருவாகின. கடவுள் அனைத்தும் இன்பகரமாக இருக்க வேண்டும் என்று எண்ணினார். மலைகள் மற்றும் சிறு குன்றுகள் தோன்றட்டும். தண்ணீர் மலைகளிலிருந்து அருவட்டும். அந்த தண்ணீர் பசுமை மிக்க நிலங்களுக்கு போய் சேரட்டும். அதே போன்று மலைகளையும் மற்றும் குன்றுகளையும் உருவாக்கினார். அனைத்தும் எல்லையற்ற அழகுடன் காணப்பட்டன. கடவுள் அனைத்தையும் ஒரு ஆச்சரியத்துடன் பார்வையிட்டார். அவர் 2 பெரிய பொழுதினை உருவாக்கினார். சிறிய வெளிச்சத்தோடு இருப்பதை இரவு பொழுதென்றும், நல்ல வெளிச்சத்தோடு இருப்பதை பகல் என்றும். அவர் ஜொலிக்கும் நட்சத்திரங்களையும் படைத்தார். இரவில் வெளிச்சம் தரும் அந்த முழு மதிக்கு நிலவு என்றும், பகலில் வெளிச்சம் தரும் அதை சூரியன் என்றும் படைத்தார். சூரியன் வெளிச்சத்தையும் சக்தியையும் கொடுக்கட்டும். நிலவு உற்சாகம் மற்றும் அமைதியை பரவட்டும். சூரியனும் நிலவும் அவரின் விருப்பம் போல உருவாக்கிய பின், சூரியன் உலகின் அனைத்து பாகங்களிலும் தன் ஒளியை பரப்பி தன் பிரகாசத்தை வெளிப்படுத்தியது. நிலவும் அதே போன்று இரவில் தோன்றி அனைத்து குளுமையையும் சாந்தத்தையும் பெற செய்தது. நிலங்களில் எல்லா மூலை முடுக்குகளிலும் தண்ணீர் மற்றும் காற்றுகளால் நிரம்பியிருக்கட்டும். அனைத்து உயிரினங்களும் சந்தோஷமுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்க வேண்டும். ஆங்காங்கே பாலைவனங்களும் பாலைவன சோலைகளும் தோன்றட்டும். ஆங்காங்கே எரிமலைகளும் லேசான வெப்பத்துடன் கூடிய நீரும், ஆங்காங்கே வசந்தமும் பனிப்பொழிவும், ஆங்காங்கே பனிக்கட்டிகளும் பனிப்படர்ந்த மலைகள் மற்றும் நிலங்களும் தோன்றட்டும். அவர் விரும்பியபடியே பாலைவனங்களும் தோன்றின. அதே போன்று நீரூற்றுகளில் வெப்பமும் குளிர்ந்த நீரும் தோன்றி நிலங்களை குளிர்ச்சிப்படுத்தவும் பசுமையாகவும் இருக்கச் செய்தது. ஒரு வகை மஞ்சள் நிற பூக்களும் அல்லி மலர்களும் ஆங்காங்கே பரவி வாசனைகளை பரப்பியது. மிகப்பெரிய பனி படர்ந்த மலைகள் மற்றும் பனிக்கட்டிகள் அடங்கிய பாறைகளிலிருந்து வெள்ளம் பெருக்கெடுத்து நிலங்களில் பரவியது. வெள்ளை நிற மற்றும் மிருதுவான மூடு பனிகளால் மலை பனியாக காட்சியளித்தது. ஆங்காங்கே ஈரப்பதத்துடன் கூடிய நிலங்களில் பெரிய பெரிய மரங்களுடன், கொடி படர்ந்து வளரக்கூடிய செடிகளுடனும் அடர்ந்த புதர்களுடனும் ஒரு பெரிய காடு உருவாகட்டும். வெள்ள பிரவாகமும் எல்லா வகையான புழுக்களும் பூச்சிகளும் காற்றில் பறக்கக்கூடிய பறவைகளும் உண்டாகட்டும். காடுகள் அடர்த்தியாகவும் பல பூக்களின் நறுமணங்களாலும் இடைவிடாது ரீங்காரமிடும் பூச்சிகளின் சப்தங்களோடும் காடு தோன்றட்டும். அனைத்தும் கடவுளின் விருப்பப்படியே அரங்கேறியது. பூமியே மிகவும் அழகாக காட்சியளித்தது. அந்தந்த பிரதேசத்திற்கு ஏற்றாற்போல் மிருகங்கள் வேண்டும். காட்டு விலங்குகளும் வீட்டு விலங்குகளும் இருக்க வேண்டும். மிருகங்கள் மற்றும் பிராணிகளுக்கு கூரிய நகமும் கடுமையான பற்களும் இருக்க வேண்டும். நீரில் வாழும் ஜீவராசிகளும் வேண்டும். நிலத்தில் வாழக்கூடிய பிராணிகளும் வேண்டும். சிங்கம், புலிகள் மற்றும் சிறுத்தைகளும் தோன்றின. மான்கள், யானைகள் மற்றும் காட்டெருமைகளும் உயிர் பெற்றன.
அசையும் கொடியில் பூத்துக் குலுங்கும் மலரிலிருந்து தேனை உறிஞ்சி குடிக்கும் தேனீக்களும் பட்டாம்பூச்சிகளும் காணப்பட்டன. ஒட்டகங்களும் பாலைவனத்தில் தோன்றின. திமிங்கலங்களும் பனிக்கட்டி பிரதேசங்களில் காணப்பட்டன. பல வண்ணங்களில் பல பறவைகளும் வானத்தில் தோன்றின. அனைத்து இடத்திலும் வெளிச்சம் பரவட்டும். அனைத்து இடங்களிலும் வெப்பமும் குளிர்ச்சியும் நிரம்பி இருக்கட்டும். ஆங்காங்கே தாங்க முடியாத சூடும் பலத்த மழையும் இருக்கட்டும். அனைத்து பிரதேசங்களிலும் சீதோஷ்ண காலங்கள் உருவாகட்டும். இலை உதிர்காலம், கோடைக்காலம், வசந்த காலம், மழைக்காலம் என்று காலங்கள் உருவாக வேண்டும். அனைத்தும் கடவுளின் எண்ணப்படி தோற்றவிட்டார். உலகமே வண்ணமயமாக காணப்பட்டது. சூரிய ஒளியுடன் கூடிய காலை பொழுது, உஷ்ணத்தை பரப்பும் மதிய வேளை, சாந்தமான சாயங்கால பொழுது, குளிர்ச்சியான இரவு பொழுது என வெவ்வேறாக பிரித்தார். சூரியனும் சந்திரனும் பகல் மற்றும் இரவினை தீர்மானித்தது. கடல்களில் உயிரினங்கள் தோன்றட்டும். அந்த கடலில் சிறிய மற்றும் பெரிய வகையான மீன் இனங்களும் காணப்பட வேண்டும். பல உருவங்களிலும் பலதரப்பட்ட வண்ணங்களிலும் தோன்றப்பட வேண்டும். அனைத்து கடலும் ஒன்றாக கலந்து மகா சமுத்திரமாக மாற வேண்டும். ஆறுகளும் சிறு நீரூற்றுகளும் சமுத்திரத்தில் கலக்க வேண்டும். அதன்படியே பல பிரதேசங்களிலிருந்து ஆறுகளும் சமுத்திரத்தில் கலந்தன. மேகங்களும் நட்சத்திரங்களும் தோன்ற வேண்டும். நட்சத்திரங்கள் மின்ன வேண்டும். அதன்படியே மேகங்களும் நட்சத்திரங்களும் தோன்றின. நட்சத்திரங்கள் ஜொலிக்க ஆரம்பித்தன. உலகமே மின்னி பிரகாசமாகியது. கடவுள் பூமியின் மேல் வானத்திற்கு பறந்து செல்லும் உயிரினங்களையும் கடலில் உயிர் வாழக்கூடிய உயிரினங்களையும் அதிக அளவில் உருவாக்கினார். அவரவர்களின் இனங்களில் உங்கள் இனத்தை பெருக்கிக் கொள்ள நான் ஆசீர்வதிக்கிறேன். அதன்படியே உலகில் அனைத்து உயிரினங்களும் தன் இனப்பெருக்கத்தை மேற்கொண்டன. அனைத்தும் சரியாக அமைந்துவிட்டது. ஆனால் இந்த விஷயங்களை எல்லாம் ஆள்பவராக ஏதாவது செய்ய வேண்டுமே. என்ன செய்யலாம்? இதையெல்லாம் கண்டு ரசித்து வியக்கும் வகையில் ஒரு படைப்பை ஏற்படுத்த வேண்டும். அப்படி என்றால் என்னை போல் வடிவில்தான் ஒரு படைப்பை ஏற்படுத்த வேண்டும். இதுவரை உருவாக்கிய உயிரினங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு திறமையும் புத்தி கூர்மையும் நம் படைப்பாளிக்கு தேவை. நான் என்னுடைய பிரதியைப் போல ஒரு மனிதனை உருவாக்கப் போகிறேன். நான் படைக்கவிருக்கும் அந்த படைப்பிற்கு கடலில் வாழும் மீனாக இருந்தாலும் சரி, பொழியும் காற்றாக இருந்தாலும் சரி, நிலத்தில் வாழும் உயிரினங்களாக இருந்தாலும் சரி, ஊர்வன, பரப்பன மற்றும் நிலத்தில் கொடி படர்ந்து வளரும் செடி முதல் மரம் வரை அனைத்தையும் தன் சக்தியால் அடக்கியாலும் திறமை மிக்கவனாக இருக்க வேண்டும். கடவுள் மனிதன் என்னும் ஒரு சக்தியை படைத்து அவனது மூக்கு துவாரத்தில் காற்றை ஊதி அவனுக்கு உயிர் கொடுத்தார். அவனுக்கு ஆதாம் என்று பெயர் சூட்டினார். அவனுக்கு துணையாக இன்னொரு உயிர் இருக்க வேண்டும். இருவரும் சேர்ந்து இந்த உலகில் நம் படைப்புகளை சந்தோஷமாக ரசித்து அனுபவிக்க வேண்டும். ஆதாம் தனிமையாக இருப்பதை அவர் விரும்பவில்லை. அவர் ஏவாளை உருவாக்கினார். கடவுள் பெண்ணையும் இந்த மனிதனை வைத்தே உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார். மனித இனப்பெருக்கம் மனிதன் மூலமாக அவனது உடலில் உள்ள இரத்தம், விலா எலும்பு மூலமாக உருவாக வேண்டும். இந்த ஏவாளை நான் உருவாக்கி இருக்கிறேன். இவளே ஆதாமிற்கு ஏற்ற துணையாக நிரந்தரமாக இருப்பாள். உலகத்தில் முதலாக ஆணாக ஆதாமையும் முதல் பெண்ணாக ஏவாளையும் இறைவன் இவ்வுலகில் உருவாக்கினார். ஆணையும் பெண்ணையும் படைத்தவுடன் இறைவன் சந்தோஷப்பட்டான். இப்பொழுதுதான் பூமி முழுமை பெற்று இருக்கிறது என்று நினைக்கிறேன். இருக்கும் சக்தி, ஒளி, பிரகாசம் எல்லாம் ஒரு நிலையில் இருக்கிறது. இவை அனைத்தும் இந்த இருவர்கள் மட்டுமே ஆள வேண்டும். ஆதாம் ஏவாள் இருவரும் சேர்ந்தனர். ஏவாள் 2 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தாள், ஏபல் மற்றும் கெயின். ஏவாள் 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது அந்த பிள்ளை பிறப்பால் ஏற்படும் வேதனையை அனுபவித்தாள். அப்போதுதான் பிள்ளைப்பேறு என்பது ஒரு மறுஜென்மம் என்பதை உணர்ந்தாள்.
மூத்தவனான ஏபல் மிக நல்லவனாகவும் இளையவன் கேன் மிகவும் ஊதாரியாகவும் சோம்பேறியாகவும் திகழ்ந்தான். இந்த 2 பேரும் தன் வம்சங்களை விருத்தியாக்கிக் கொண்டார்கள். பல தலைமுறைகளுக்கு பின் நோவா என்பவர் கேனின் வம்சத்தில் வந்தார். தலைமுறைகள் கடந்தன. தன் இனப்பெருக்கத்தை செய்து உலகில் ஆண்களும் பெண்களும் அதிகமாகவே காணப்பட்டனர். பேராசை கொண்ட ஆண்கள் தீங்கான எண்ணங்களோடு பெண்களை தூக்கிச் சென்று அவர்களை துஷ்பிரயோகம் செய்து தவறான வழியில் நடத்தினார்கள். இருபாலருக்கும் தங்கள் மனதில் பொறாமையும் சுயநலமும் தலைதூக்கி நின்றது. பூமியே அமைதியின்றி அலைபாய்ந்தது. ஒவ்வொரு மனிதனும் 300 முதல் 400 ஆண்டு காலம் உயிர் வாழ்ந்தனர். அவர்கள் ஒரு ஒழுக்கமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். பெண்களும் பேராசை கொண்டு ஆண்களை தங்களுடைய இஷ்டத்திற்கு ஆட்டி படைத்து வேலை செய்யச் சொல்லி தூண்டினார்கள். அவர்களுக்குள்ளேயே சண்டை போடத் தொடங்கினார்கள். குழப்பம் அதிகமாகவே காணப்பட்டது. கடவுளின் மீது யாருக்கும் பயமில்லாமல் போய்விட்டது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தாங்கள் தான் சக்தி படைத்தவர்கள் என்று தங்களை அடக்கியாள யாரும் இல்லை என்றும் எண்ணினார்கள். இறைவன் மிகவும் வேதனையுற்றார். இந்த பூமியில் இதுபோன்ற சந்ததிகள் உயிர் வாழ அவருக்கு விருப்பமில்லை. அவர் இவ்வுலகை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார். சந்தோஷங்களோடும் ஆசையோடும் படைத்த அனைத்தும் அழிக்கப்பட வேண்டும் என்று எண்ணினார். அவர் படைத்த மனித இனத்தையும் அழித்து இல்லாமல் செய்துவிட வேண்டும். அனைத்தும் வெறும் சதையும் கெட்ட எண்ணங்கள்தான் இவர்களிடம் அதிகம் காணப்படுகின்றது. இதுபோன்ற பேராசை மிக்க மனிதர்களை படைத்து விட்டோமே என்று கடவுள் வருத்தப்பட்டார். என்னால் படைக்கப்பட்ட சிறு துரும்பும் அழிக்கப்பட வேண்டும். நான் இந்த பூமியையும் அதில் எந்த ஜீவராசிகள் இருந்தாலும் அதையும் தூள் தூளாக மாற்றப் போகிறேன். எனக்கு இது போன்ற கெட்ட மற்றும் தீய எண்ணங்களுடன் இருக்கும் மனிதர்கள் வாழும் பூமியை பார்க்க விருப்பமில்லை. என்னுடைய செயலுக்கு நான் மிகவும் வருந்துகிறேன். நோவா வயதானவர். அவர் கெயினின் பரம்பரையில் வந்தவர். இப்படிப்பட்ட மக்களின் மத்தியில் அந்த ஒரு தனிநபர் மட்டுமே கடவுள் மீது தீவிர பக்தி கொண்டிருந்தார். உண்மையான பக்தியாகவும் அது இருந்தது. அவர் சிறுவயது முதல் உண்மையாகவும் விசுவாசமிக்கவராகவும் திகழ்ந்து வந்தார். கடவுள் மனிதனுக்காக அளித்த அழகு மிகுந்த இயற்கைகளையும் இறைவன் அளிக்கும் அன்பையும் புரிந்து பார்த்து மெச்சுகிறவராக திகழ்ந்தார். அவர் எப்போதும் தன் தந்தை மற்றும் மூதாதையர்களின் செயலை எதிர்க்கிறவராகவும் திகழ்ந்தார். அவர் எப்போதும் உண்மையானவர், விசுவாசம் மிக்கவர், மேலும் அவரிடம் தனக்கென்று இருப்பதை வைத்து திருப்தி அடைபவர். அவர் தன் வாழ்வில் ஒருபோதும்